உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியே உங்களை போன்றவர்களை சந்திப்பதுதான். காரணம், மருத்துவ பிரிவில் ஜெரியாட்ரி என்கிற மருத்துவ பிரிவு உண்டு. ஜெரியாட்ரி என்பது முதியோர் மருத்துவம். ஒவ்வொரு மருத்துவ பிரிவு இருக்கிறது. இதய பிரிவு, பணம் வாங்கும் பிரிவு, பெரியோர் முதியோர் மருத்துவம் என்று. அந்த முதியோர் மருத்துவத்தில் எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று சென்று மருத்துவரை பார்க்கிற முதியோர்களுக்கெல்லாம் அந்த மருத்துவர்கள் சொல்லுகிற மருத்துவம் என்னவென்று கேட்டால், வயசானவங்களே, அதாவது தாட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் தானே அந்த மருத்துவர்களை பார்க்க போவார்கள். தாத்தாக்கள், பாட்டிகள், உங்கள் மொழியில் தாட்ஸ் அண்ட் பார்ட்ஸ். அவர்களிடம் அந்த மருத்துவர்கள் சொல்லுவது, இளைய வயதுக்காரர்களோடு பேசுங்கள், இளைய தலைமுறையோடு பழகுங்கள், இளைய தலைமுறையோடு உலாவுங்கள் என்பதுதான். அதுதான் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து. வயதானவர்களுக்கு உங்களை போன்ற மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறையை பார்ப்பதுதான் மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சியா, அது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் உங்களுக்கு இந்த வயதிலே ஏது மகிழ்ச்சியோ அது உங்கள் உடம்புக்கு நல்லதல்ல, மனதுக்கும் நல்லதல்ல. இந்த வயதிலே எது உங்களுக்கு கசப்போ அதுதான் உங்களுக்கு நல்லது. அதனால்தான் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்கிறார்கள். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? கடைசி வரிசைக்காரர்களே, என்ன கடைசி வரிசையில போய் உட்கார்றதே அதுக்கு தான். எதுவும் கேட்காது, அதனால நம்ம வசதியா போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நாங்க யாரு? முதல் கேள்வியே கடைசி வரிசையில கேக்குதாமோ, அவங்க யாரு? கேட்காமையே கேக்குதும்பாங்க. அதனால இன்றைய இளைய தலைமுறையை ஜெயிக்க முடியாது. அறிவுரை பிடிக்காத வயது உங்கள் வயது, அறிவுரை தேவைப்படுகிற வயதும் உங்கள் வயதுதான். அதனால்தான் திரும்பவும் சொல்லுகிறோம், மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். பெரிய நெல்லிக்காய். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே படித்தவர்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலை கண்டுபிடிக்கிறதே எப்படின்னா, ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலுமா. இப்ப அப்படி இல்லை, இப்ப மாறி போயிடுச்சு. இப்போ பள்ளிக்கூடங்கள் மாறிவிட்டன, நூலகங்கள் மாறிவிட்டன. அதனால்தான் மாணவியரே, மாணவர்களே, பல்லாயிரக்கணக்கான பல லட்ச ரூபாய்களை செலவழித்து இந்த நம்முடைய அரசாங்கம் உங்களுக்கு இலக்கியம் குறித்த விழிப்புணர்வை கொண்டு வர முயல்கிறது. ஏன் என்றால், அங்கே ஒரு பேச்சரங்கம் போய் கொண்டிருக்கிறது. கேட்கிறதா உங்களுக்கு? இல்லையா? சரி. ஏனென்றால், இளைய தலைமுறையே, உங்களோடு தான் நான் பேச ஆசைப்படுகிறேன். சைடு எஃபெக்டே இல்லாத மருந்து இலக்கியம். நீங்க எந்த மருத்துவர்களை வேண்டுமானால் கேட்டு பாருங்கள், சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து உண்டா? கிடையாது. அப்ப சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து வாசிப்பு. நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்? அதான் சொன்னேன், ஜெரியாட்ரி முதியோர் மருத்துவம் இளைய தலைமுறையை பார்க்கிற பொழுது சந்தோஷம். எனக்கு மட்டுமல்ல, இந்த முன்வரிசையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற
கோபித்து கொள்ளாவிட்டால் வயதானவர்களுக்கு எல்லாமே சந்தோஷமே அதுதான். நீங்க நினைப்பீங்க, சார் பார்த்தா அப்படி தெரியலையே, முடியெல்லாம் கருப்பா இருக்கு, இளமையா இருக்காங்களேன்னா, அவர்கள் இளமையின் ரகசியம் எல்லாம் இளமை. கோபித்துக் கொள்ளக்கூடாது. நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இளைய தலைமுறையின் முகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை பார்க்கிறேன். காரணம் நான் பேசுகிறேன் என்பதாலா? இல்லை இல்லை நண்பரே, அவர் ரொம்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கார். ஏன்னா இது வேலண்டைன்ஸ் டேவுக்கு அடுத்த நாள், அதனால ஒரே குதூகலமா இருக்கான். நான் காரை நிறுத்திட்டு வந்தேன். பெரிய சேமூர் நூலகர் புனிதவதி அவர்களோடு வந்தப்போ மாணவர் பேசிட்டு வரார். ஒரு மாணவர், அவரு தான் நினைக்கிறேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே, கிட்டத்தட்ட 350 ப்ரப்போசல் வந்திருக்கு, நான் எப்படி பண்றது? இவரு சரி இந்த பெண்கள் என்ன பேசிக்குவாங்க, நாங்க பின்னாடியே போனோம். பெண்களின் பின்னாடி போவதுதானே ஆண்களுடைய இயல்பு. ஒரு இளம் மாணவி, அவங்க தான் நினைக்கிறேன், ஏய் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏய் என்ன பண்ண அதுக்கு, அந்த மெசேஜுக்கு போட்டு விட்டேன். என்ன போட்ட? வெயிட்டிங் லிஸ்ட் 3,33,000 போட்டேன். உன்னை அந்த பொண்ணு வெயிட்டிங் லிஸ்ட் 3,33,000, அப்போ அடுத்த ஜென்மம் தான், வேற என்ன? ஆகவே நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், நாமும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. இங்க நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்னா, எனக்கு தரப்பட்ட மதிப்பு, மரியாதை, கவனிப்பு. ஈரோடு மாவட்ட நூலகர், எனக்கு வயசாயிடுச்சு, அது பார்த்தாவே தெரியுது. ஈரோடு மாவட்ட நூலகர் யுவராஜ் அவர்கள் எனக்கு ஒரு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்தார். கல்யாணத்துக்கு முந்தின நாள் எனக்கு என்ன மரியாதை நடந்துச்சோ அந்த மாதிரி, ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, தெரியும். அப்படிப்பட்ட கவனிப்பை தந்த மாவட்ட நூலக அலுவலர் யுவராஜ். அப்புறம் சம்பத் நகர் இருக்கு. ஈரோடு என்றாலேயே பெரியார் என்று ஞாபகப்படுத்துவீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், இளைய தலைமுறையே, சொல்லின் செல்வர் EVK சம்பத் இங்கே மிகுந்த ஆற்றல் பெற்றவர். சொல்லின் செல்வர், அண்ணாவுக்கு இணையான அறிவாற்றலும் பேச்சாற்றலும் பெற்றவர். இப்பதான் அவங்களுக்கு கைதட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இயல்பா இருங்க. இங்கே கூட மதிப்பிற்குரிய நூலவர் அவர்கள் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடி மாணவ மாணவிகளுக்கு ஒரு திகில் படத்தை ஓட்டினார். வந்துடணும், அந்த காலேஜ் வந்துருச்சா, இந்த காலேஜ் வந்துருச்சா, அட்டண்டன்ஸ் எடுப்போம். அவங்களே ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ரெகுலர் கிளாஸ் இல்லையா, அதே பெரிய சந்தோஷம். அப்பா, அவங்களோட சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. ஏனென்றால் அவர்களை, உங்களை கவனிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நாங்கள் தான் காரணம் அல்லவா? அம்மா, கவனிக்க வைக்கணும். பூக்களிலே தேன் இருந்தால் வண்டுகள் தானாக வரும். எனவே நீங்கள் கவனிக்க வைக்கப்படுவீர்கள். இன்றைய இளைய தலைமுறைக்குத்தான் இலக்கியம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இங்குதான் உங்களுக்குத்தான் மன அழுத்தம் அதிகம். அதைத்தான் நகைச்சுவையாக சொன்னேன். மிருகக்காட்சி சாலைக்கு ஒருத்தர் போனார். முள்ளம்பன்றிய பார்த்தார். வயசானவர் முள்ளம்பன்றிய பார்த்தார். இளைய தலைமுறைக்காரரும் பார்த்தார். முள்ளம்பன்றிய பார்த்த உடனே இந்த வயசானவரும் அந்த பையனும் முள்ளம்பன்றிய பார்த்து சொன்னாங்க, பா, உனக்கு மாதிரிதான் எனக்கும் முள்ளு. இந்த வயசானவர், உன் உடம்புல இருக்கிற முள்ளு மாதிரிதான் எனக்கும் முள்ளு. மனைவி ஒரு முள், குழந்தை ஒரு முள், வேலை ஒரு முள், இந்த சமூகம் ஒரு முள். யாரு? வயசானவர். இளைய தலைமுறை இவர், எனக்கும் ஏகப்பட்ட முள்ளு. தமிழ் HOD, இங்கிலீஷ் HOD, சோசியல் சயின்ஸ் HOD, எல்லாம் முள்ளா இருக்குது. உடனே முள்ளம்பன்றி திருப்பி சொல்லுச்சு,
முள்ளமன்றி பேசுமான்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. மனுஷன் மிருக மாதிரி இருந்தால் மிருக மனுஷன் மாதிரி பேசுவான். முள்ளமன்றி சொல்லிச்சு, உங்களுக்கு இருக்கிற முள்ளுக்கும் எனக்கு இருக்கிற முள்ளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், உங்களை தாக்குகிற முள் உங்களுடைய முள், என் உடம்பில் இருக்கிற முள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற முள். எனக்கு என்னுடைய முள் ஆயுதம், உனக்கு உன்னுடைய முள் காயப்படுத்துவது. எனக்கு முள் வேறு, உனக்கு முள் வேறு என்று முள்ளமன்றி சொன்னது. எனவே உங்களுக்கு இருக்கிற முள்ளை, காயப்படுத்துகிற முள்ளை பாதுகாப்பான முள்ளாக மாற்றுவதுதான் இலக்கியம். எத்தனை முட்கள் உங்களுக்கு என்பதை நாங்கள் அறிவோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? பதவி, பணம், படிப்பு, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை அல்லவா? நல்ல மனைவி அல்லது மனைவிகள். சரி, நடைமுறையை சொன்னேன். ஏதோ இதுதான் வேண்டும். இதற்கு இலக்கியம் பயன்படுமா என்பதுதான் இளைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டும். மன அழுத்தம். நாம் செய்தித்தாளை பார்க்கிறோம். எத்தனை சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள் நம்மால் கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவிற்கு, இல்லையா? இதற்கு சரியான தீர்வு மருத்துவம், மருந்து. இளைய தலைமுறை நீங்க பேசிட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்லூரி ஆசிரியர் வகுப்படுகிற பொழுது கடைசி வரிசையிலெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொறுக்க முடியாமல் கேட்டேன், என்னப்பா பேசிகிட்டே இருக்கிற, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல. அந்த பையன் எழுந்து சொன்னார், உங்களை மாதிரி புத்திசாலி மாணவர்கள் அவர் ஒருத்தர், சார் இவ்வளோ நேரம் நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க, நான் அதாவது கவனிச்சேனா, அப்புறம் நான் பேசும்போது மட்டும் நீங்கள் ஏன் சார் கவனிக்கிறீங்க? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும் சார் அப்படி. ஆகவே நீங்கள் பேசுங்க, நீங்கள் கவனிக்கலைன்னா அது என்னோட பொறுப்பு, என்னோட பொறுப்பு. உங்களுக்கு அழுத்தங்கள் அதிகம். பதவி வேண்டும், பணம் வேண்டும், படிப்பு வேண்டும், வசதிகள் வேண்டும், வாழ்க்கை வேண்டும் அல்லவா? இதுதானே இன்றைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் உங்களை செழுமைப்படுத்தத்தான் இந்த நிகழ்வு. இந்த சம்பத் சொல்லின் செல்வர், அங்க ஒரு நூலகம் இருக்கு, அங்கே ஒரு நூலகர் ஷீலான்னு ஒருத்தர். இங்க பல நூலகர்கள் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை எல்லாம் நேரில் அறியாமலேயே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கொங்கு மண்டலத்து நூலகர்களுடைய பணிகளை நாம் பாராட்ட வேண்டும். எதுக்குன்னா, கொஞ்ச நேரம் தான் பேசினேன். எல்லா டிஎல்ஓ கிட்டையும், ஒவ்வொரு டிஎல்ஓ கிட்டையும் கொஞ்ச நேரம் வணக்கம் பேச வந்திருக்கேன். அடுத்த நிமிஷமே லைப்ரரி வாங்க, எது லைப்ரரிக்கு வாங்க, கட்டாயம் வாங்க. அதனால் அவர்களுக்கு ஒன்றும் பணலாபம் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் பார்க்கிறவர்களை எல்லாம் நூலகத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறீர்களே, உங்களுக்கு எங்கள் தலைதாழ்ந்த வணக்கம். ஏனென்றால் நூலகம், திரும்பவும் சொல்லுகிறோம், நூலகம் உங்களிடம் பணம் வாங்காத ஒரே மருத்துவமனை. நூலகம்தான் உங்களிடம் பணம் வாங்காத ஒரே மருத்துவமனை, நூலகர் தான். அவர் சம்பளம் வாங்குவாரா? அப்புறம் ஆனா நூலகருக்கு இருக்கிற வசதி பாருங்க, எந்த புத்தகத்தை வேணுமாலும் அவங்க படிச்சுக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நீங்கள் வர வேண்டும், இளைய தலைமுறையே நீங்கள் வர வேண்டும். எதுக்கு? இப்ப சிக்கல் அதான். இப்ப கொஞ்சம் நகைச்சுவையா சொன்னே, இத்தனை சிக்கல். படிக்க சொல்லுகிறார்கள், மதிப்பெண் வாங்க சொல்லுகிறார்கள், வேலைக்கு போக சொல்லுகிறார்கள். எந்த வேலைக்கு போனாலும் முன் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள், மாப்பிள்ளை வேலைக்கு தவிர. ஆகவே இப்படியான சிக்கலான சூழலில் என்ன செய்வது இந்த இளைய தலைமுறை? எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கையாளுவது, இந்த மன அழுத்தத்தை கையாளுவது? இலக்கியம் தான் தீர்வு. குறிப்பாக கவிதைகள் தீர்வா? கவிதைகள் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த தமிழ்
மீன் பிறக்கு முன்னே நீர் பிறந்தது, தேன் பிறக்கு முன்னே மலர் பிறந்தது, வான் பிறக்கு முன்னே திசை பிறந்தது. ஆனால் தமிழ் பிறக்கு முன்னே இனிமை பிறக்கவில்லை அல்லவா? ஆனால் இளைய தலைமுறைக்கு அது முக்கியமில்லை. தமிழ் வாழ்க, எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆனால் அதை பிறர் மேல் விடமாட்டேன் என்றார் கவிஞர் ஞானக்கூத்தன். அப்படின்னா இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு தமிழ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இளைய தலைமுறையே, உங்களை நோக்கித்தான் நாங்கள் பேசுகிறோம். செய்தித்தாளை பார்க்கிற பொழுது பெண்களினுடைய வாழ்க்கை அது எவ்வளவு வலியாக இருக்கிறது, இளைஞர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வலியாக இருக்கிறது. இந்த பணம் என்கிற காகித குப்பை அது என்ன சிக்கலை எல்லாம் கொண்டு வருகிறது, இதை எப்படி கையாளுவது என்பதற்கு நல்ல வழிகாட்டுதல் வேண்டுமா? சிறுகதைகள். நீங்கள் வாழ்க்கை என்கிற வீட்டின் உள்ளே பார்ப்பதற்கு வசதியான ஜன்னல்கள் சிறுகதைகள். கதவு அதுவும் சிறுகதை தான். புதிய புதிய பரிமாணங்களை இந்த வாழ்க்கைக்கு தருகிறது. பாரதியார் ஒரு கவிதை எழுதினார், காதல் 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 போயின். யாராவது சொல்லுங்களேன். பின்னாடி உடனே வழக்கம் போல அந்த கல்லூரி மாணவர்களோட இயல்பு, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட முழங்கையை தட்டி நீ சொல்லு. இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்தவங்க தானே கல்லூரி ஆசிரியர்கள். காதல் 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 போயின் சாதல், இதுதான் பாரதி. ஆனால் உங்களை போன்ற இளைய தலைமுறை கேட்டா, சாரை கேட்டா சொல்லிடுவார், காதல் 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 போயின் மறுபடியும் காதல். இதில் என்ன தவறு? இதில் என்ன தவறு? ஒரு தவறும் இல்லை. ஆமா சார், அவரு கேட்கிறார், எப்படி சார் என் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நீங்க சொல்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, எல்லோருடைய வாழ்க்கையிலும் தான். அதைத்தான் அக்னி பிரவேசம் என்கிற சிறுகதையில் ஜெயகாந்தன் காட்டினான். ஒரு இளம் பெண், பள்ளி மாணவி, மழை சாரல் நின்று கொண்டிருந்த ஒரு வேளை மாலை, கார்காரன் ஒருவன் வருகிறான். ஒரு கதை சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சொல்லு சொல்லு. அவங்க சொல்றது, அந்த பெண்ணை காரிலே நான் போய் டிராப் பண்ணிடுறேன், வீட்டில் இன்னும் கூட்டிட்டு போறான், நம்ம பாஷையில கெடுத்துடுறான். அந்த பொண்ணு வந்து வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. அவங்க அம்மா சொல்றாங்க, சரி இந்த வெளியில யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு, நீ சுத்தமாயிட்ட, இனிமேல் ஜாக்கிரதையாக போ, கார் மீது நீயும் மோதி விடாதே, காரும் உன் மீது மோதிவிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இரு என்று அந்த பெண்ணுக்கு புதிய வாழ்க்கை கோணத்தை கற்பித்தவன் ஜெயகாந்தன், அந்த அம்மாவினுடைய ரூபத்தில். இல்லையா? இதுதான் அக்னி பிரவேசம் சிறுகதை. பெண்ணை யார் மதிக்கவில்லையோ, பெண்ணை யார் பெரிதாக நினைக்கவில்லையோ, அவன் முழுமையான மனிதனாக ஆக மாட்டான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே செய்தித்தாள்களில் ஏன் இத்தனை வம்புகள், வழக்குகள், வலிகள், அசிங்கங்கள், கேவலங்கள்? வாசிப்பு குறைவாக இருப்பதுதான். அந்த குற்றவாளி மட்டும் ஜெயகாந்தனை வாசித்திருந்தால், புதுமை பித்தனை வாசித்திருந்தால், சுந்தர ராமசாமியை வாசித்திருந்தால், தி ஜானகிராமனை வாசித்திருந்தால், அவன் நிச்சயமாக அப்படி செய்திருக்க மாட்டான் என்பதை அத்தாரிடேட்டிவா சொல்றேன், கம்பீரமாக சொல்லுகிறேன். புதுமை பித்தனோட ஒரு கதை, சாப விமோசனம். ஒன்றும் இல்லை, அகல்யா கௌதம முனிவரோட ஒய்ஃப். அகல்யா தெரியாம இந்திரன் மாறு வேஷத்துல வந்து அகல்யாவை கட்டி பிடிச்சிடுறார். அகல்யாவுக்கு தெரியல, நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சுன்னு கேட்க மாட்டீங்க இல்லையா? அது ஒன்றும், அது வேற. சில பேர் அப்படி கூட இருக்கலாம். அப்படியேதான் இருந்தா சொல்லுங்க. கௌதமருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ கல்லா போயிடுன்ட்டார். நீ கல்லாயிடு. அகல்யை அலறா, இது தெரியாம பண்ணது. செல்போன்ல நான் பேசுறது அப்படியே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் என்னுடைய பேச்சுக்கு சிறப்பு. நான் என்ன பேசுறனோ அதை செல்போன்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு. நிறுத்திட்டாரு.
அகல்யா அகல்யா கல்லாயிட்டா. சாப விமோசனம் உண்டா? அகல்யாவை கேட்கிறாங்க. அகல்யா கேட்கிறா, சாப விமோசனம் உண்டா? உண்டு. ராமன் பாதம் பட்டால் நீ பெண்ணாவாய். ராமன் பாதம் பட வேண்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அகல்யா மேல, அகல்யாங்கிற கல்லு மேல ராமனோட பாதம் படுது. அகல்யா பெண்ணாயிட்டாங்க. அகல்யா ராமனை பார்க்க வராங்க. அப்பதான் சீதா பிராட்டிய அசோக வனத்திலிருந்து மீட்கிறாங்க. பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறியிலா மனத்தேன் என்னின் ஊழியோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற யாண்டும் இன்றென இருத்தி என்றாள் என்று சீதா பிராட்டி ஆஞ்சநேயரை சொல்றாங்க. அந்த ஆஞ்சநேயருடைய துணையோடு சீதா பிராட்டி மீட்கப்படுகிறாள். ராமன் சீதா பிராட்டியை பார்த்துட்டு, நீ அசோகவனத்தில் தனியா இருந்திருக்க, நீ தீ குளிச்சு நீ தூய்மையானவள்னு நிரூபி அப்படின்னு ராமன் சொல்றார். இதை அகல்யா தன்னுடைய காதுல கேட்கிறாங்க. எந்த அகல்யா? ராமபிரானை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும், உன்னுடைய கால்பட்டு நான் பெண்ணானேன் என்று அகல்யா வந்து கேட்கிறாங்க. நன்றி சொல்றதுக்கு வராங்க அகல்யா ராமனை பார்க்க. இந்த ராமன் சீதையை தீக்குளிக்க சொன்னான் என்று கேட்டதும் அகல்யை வாழவே விருப்பம் இல்லாமல் மீண்டும், ராமா, ஒரு பெண்ணை இந்த அகல்யா என்கிற கல்லை பெண்ணாக்கினாய், ஆனால் சீதையை நீ அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி அகல்யா திரும்பவும் கல்லானாள் என்று எழுதியவன் புதுமைப்பித்தன். எதுக்குன்னா, பெண்ணை நேசி, பெண்ணை மதி. இப்ப எங்க இளைய தலைமுறையோட பிரச்சனை என்ன? நாங்க மதிக்கத்தான் ரெடியா இருக்கோம். நாங்க எங்க மேல என்ன தப்பு? உள்ளுக்குள்ள ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஆண்ட்ரோஜன், இங்க ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உண்டா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உண்டா, பாட்டனி? இந்த ஆண்ட்ரோஜன் படுத்துற பாடு, அந்த ஆண்ட்ரோஜனை குறைத்து செரட்டோனின் என்கிற நொதி பொருளை மூளையிலே அதிகப்படுத்துவது இலக்கியம். செரட்டோனின் அதிகமானா நீங்க எல்லாத்தையும் ஆரோக்கியமா பார்ப்பீங்க. செரட்டோனின் குறைவானா எல்லாருக்கு மேலேயும் கோபமா வரும். அதுதான் மூட் ஸ்விங். நான் அடிப்படையில் கால்நடை மருத்துவங்கிற முறையில் சொல்றேன். மூட் ஸ்விங்கிறது அதுதான், மூட் ஸ்விங். உங்கள் செரட்டோனின் லெவல் மூளையில் அதிகமானால் எல்லாவற்றையும் ஆரோக்கியமாக பார்ப்பீர்கள். இந்த செரட்டோனின் லெவலை உங்களுக்குள்ளே அதிகமாக்குவது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதிகமாக்குவது ஜெயகாந்தனுடைய புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள். அதுதான் சொல்றேன். அது இன்றைய சிக்கல். பெண்ணை உரிய முறையில் பார்க்காதது, மதிக்காதது. அதற்கு தீர்வு இந்த சிறுகதைகள். பாலகுமாரன் பெரும் எழுத்தாளர். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த எழுத்தாளர் பேரெல்லாம் சொல்றனோ அதையெல்லாம் ஞாபகம் வச்சு, இப்ப கையில பெட்டி இருக்கு, நீங்க அப்புறமா பார்த்துக்கலாம். பார்த்துருங்க. பாலகுமாரன் இந்த இளைய தலைமுறையை படுத்துகிற வியாதி என்ன? பொசசிவ்னஸ். எனக்கு இல்லையா சார்? ஒரு பெண்ணோடு 10 நாள் பழகுவோம். 17ஆவது நாள் அவர் என்ன கேட்பார்? உங்களுக்கு தெரியும். செல்போனை கொடு, யாராட்டெல்லாம் நீ பேசுற, மெசேஜை காட்டு, வாட்ஸ்அப் காட்டு, அவரோட ஏன் பேசுற, இவரோட ஏன் பேசுற, இல்லையா? அந்த பொண்ணு இந்த தொல்லை தாங்க முடியாம அவர் முன்னாடியே செல்போனை போட்டு உடைக்கும். ஏன்னா அது அந்த பையன் வாங்கி கொடுத்தது. சிம்ம தனியா எடுத்திருப்பாங்க. ஆகவே பாலகுமாரனை வாசியுங்கள் இளைஞர்களே. பெண் குறித்த பார்வை புனிதமாகும், செழுமையாகும், ஆரோக்கியமாகும். பாலகுமாரன் ஒரு கதை எழுதிட்டு போய் ஜெயகாந்தன் கிட்ட காட்டினார். கெட்டாலும் ஆண் மக்கள் ஆண் மக்களே, கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிறது வேறு. கெட்டாலும் அப்படி மாத்தி எழுதி கொண்டு போய் கொடுத்தார். முதல் வரி இப்படிதான் ஆரம்பிச்சது. உங்ககிட்ட இருக்கிற எனக்கு பிடிச்சதே அதுதான். கவனிக்கலன்னா கூட கவனிக்கிற மாதிரி ஒரு முக பாவனை வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான். அது போதும் எங்களுக்கு. இங்க எல்லாமே வாழ்க்கையே பாவனை தானே, இல்லையா? வீட்டுக்கு வந்த உடனே வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க அப்படிமோ. தெரியாம இது சரிங்க சாப்பிட்டு போறோம்னா அப்புறம் தான் பின்வாசல் வழியா ஹோட்டலுக்கு அனுப்புவோம். சில பேர் வாங்க ஹோட்டலுக்கே போயிடலான்ருவாங்க. சரி,
அதனால கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறீர்கள். பாலகுமாரன் முதல் வரியை இப்படி ஆரம்பித்திருந்தார். ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தாள் அப்படின்னு ஆரம்பிக்கல. கெட்டாலும் ஆண் மக்கள் மேன்மக்களே தலைப்பு. ஒரு பெண் ஆணை ஏமாத்திடுறது மாதிரி கதை, ஒரு பெண் ஆணை ஏமாத்துற மாதிரி கதை. அதான் நம்ம சொல்லுவோம். நம்ம எப்பவுமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நான் தான் காரணங்கிறது, தோத்துட்டா மற்றவங்க எல்லாம் காரணங்கிறது இதுதானே. ஆனால் கரெக்டு நீ சொல்றது தான். ஒரு ஊரில் ஒரு மோசமான பெண் இருந்தாள்னு பாலகுமாரன் ஆரம்பிச்சிருந்தார். ஜெயகாந்தன் அதை பார்த்துட்டு என்ன எழுதியிருக்க, நான் இருந்தேன் அப்போ எடுபடி வாட்டா சின்ன பையனா அப்படின்னா ஒரு 150 வருஷம் இருக்குமா சார்? அதான் கேட்குறீங்க அதானே. ஒரு ஊரில் ஒரு மோசமான பெண் இருந்தாள். ஜெயகாந்தன் அதை பார்த்துட்டு சொன்னாரு, என்ன எழுதியிருக்க? பாலகுமாரன் பதிலுக்கு, மோசமான பொம்பளை இல்லையா? இருக்கா? அதை அப்படி எழுதக்கூடாது. பின்ன எப்படி எழுதணும்? பாலகுமாரன் ரொம்பவும் கம்பீரமானவர். யார் பாலகுமாரன்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பாஷான்னு ஒரு படம் வந்துச்சா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதை எழுதிய இலக்கிய கர்த்தா பாலகுமாரன். அவருடைய சிறுகதைகளை வாசியுங்கள். அவர் எதிர்த்து பேசுறார். மோசமான பொம்பளை இல்லையா? என்ன தப்பா எழுதிட்டேன் உன்னை ஜெயகாந்தன் சொல்றாரு. அதை அப்படி எழுதியிருக்க கூடாது. பின் எப்படி எழுதியிருக்கணும்? கவனியுங்கள் ஆண்களே, இளைய தலைமுறையே கவனியுங்கள். எப்படி எழுதியிருக்கணும்? ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை 4 மோசமான ஆண்கள் சேர்ந்து மோசமான பெண்ணாக ஆக்கினார்கள் என்று எழுது. ஒருபோதும் பெண் மோசமானவளாக இருந்ததே இல்லை. காதல் தோல்வியில எத்தனை பொம்பளைக நினைய வேணான்றாங்க தெரியுமா? நல்லா பழகிட்டு அப்படி வேண்டாம் என்று சொன்னால் அது தனக்காக ஒருபோதும் இருக்கவே இருக்காது. தன்னுடைய எதிர்கால குழந்தைக்காகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, நீங்க இந்த வயசுல ஒத்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானும் அப்படித்தானே இருந்தேன். நான் செகண்ட் மார்க் வாங்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணை பார்த்து நீங்க பொம்பளை அப்படின்னு தானே சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா கூப்பிட்டு, வாட் குமர்வேல், இஸ் டைம் டேபிள் கோயிங் டு பி புட் பை தி டீச்சர்ஸ் அக்கார்டிங் டு மை பீரியட்ஸ் டே அப்படின்னாங்க. கேள்வி புரியுதா? whether I am having the periods or not, they are not going to consult me whether I am having period in that particular day of examination. They will put the timetable according to the working day. During that period, if I am having periods, how am I to read and write? But even then, I am studying and writing and scoring the first mark means understand நாங்க. அப்புறம்தான் அதனால இல்லைன்னா பரவாயில்ல, அனுபவம் சொல்லித்தரும். சுட்டால் தானே தெரிகிறது தொட்டால் சுடுவது நெருப்பென்று. ஆகவே பெண்ணினுடைய சிறப்பை மதிக்க நாம் கற்றுக்கொள்வதற்கு ஜெயகாந்தனையும் பாலகுமாரனையும் வாசியுங்கள். இயல்பாக இருப்பதற்கு, யதார்த்தமாக இருப்பதற்கு, இன்றைய உலகத்தை நேருக்கு நேரேனில் நிமிர்ந்து பார், நெஞ்சில் பட்டதை வளமாய் சொல் என்பதற்கு இதுதான் நல்ல தீர்வு. சர்வர் சீனுன்னு ஜெயகாந்தனோட ஒரு கதையை சொல்றேன், பார்த்துக்கோங்க. உடல் உழைப்பை நம்ம கேவலமா நினைக்கிறோம் இல்லையா? சர்வர் எப்படி கூப்பிடுறோம்? ஹோட்டல் சர்வரை, ஹலோ வாங்க அப்படிங்கிறோம். அவர் யாரு? அப்படி கூப்பிடுறியா நீ என்ன? தோசை ஒன்று கொடு, உள்ள போய் தோசையை வாங்கிட்டு வந்து உள்ளேயே தூத்துன்னு துப்பி கொண்டு வந்து கொடுத்துருவார். ஆமா, தங்களுக்கான கால அளவு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே. ஓ, 5 நிமிடம் மட்டுமே உள்ளதா? ஒன்றும் இல்லை சார், அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிக்க சொன்னா நாங்கள் முடிச்சிருவோம், அவ்வளோ. ஜெயகாந்தன், பாலகுமார், பிறகு சுப்பிரமணிய ராஜு, மாலன், பாலகுமாரன், இந்த 3 பேரும் அற்புதமாக வந்தார்கள். அதற்கு பிறகு சுஜாதாவினுடைய கதைகளை வாசியுங்கள். கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற தலைப்புல விகடன் பிரசுரத்துல நிறைய சிறுகதைகளை சுஜாதா கொடுத்திருக்கிறார். அதை வாசிங்க.
சர்வர் சீனுன்னு ஒரு கதையை சொல்லான்னு ஆரம்பித்தேன். உடனே அவர் இவ்வளோதான் அப்படின்ட்டார். அதனால ஒன்றும் இல்லை. சர்வர் சீனு, ஒரு சர்வர் ஒரு பொண்ணை காதலிப்பார். அந்த பொண்ணுகிட்ட ஒரு கெத்துக்காக நான் ஒரு ரைட்டர்ன்றுவார். உடனே அந்த சீனு, அந்த சர்வர் சீனு, அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு கேளுங்கன்றுவார். உடனே இவர் கூட சரக்கு மாஸ்டர், ஹோட்டலில் சரக்கு மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார்ல, கூட வேலை பார்க்குற, ஹோட்டலில் வேலை பார்க்குறவரை கூட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க போவார். கேட்டால் பொண்ணோட அப்பா கிட்ட நான் ரைட்டரு அப்படிம்பார். உடனே பொண்ணோட அப்பா சொல்லுவார், சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஒருத்தரை, அவர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, அந்த மாதிரி ஹோட்டலில் வேலை பார்க்குற ஆள் மாதிரி யாராவது இருந்தால் கூட என் பொண்ணோட கஷ்டம் தெரியும், வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுப்பாங்க, உங்களை மாதிரி ரைட்டர்லாம் மேதாவிகள் கற்படாவாதிகள், ஆனால் சோறு கஷ்டம், என் பொண்ணை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நீங்கள் வேணாம் அந்த சரக்கு மாஸ்டருக்கு பொண்ணை கொடுக்குறேன்றார். இதுதான் சர்வர் சீனு கதை. உடல் உழைப்பை சாதாரணமாக நினைக்கிற, அற்பமாக நினைக்கிற புத்தி நமக்கு இருக்கிறதல்லவா, அதை மாற்றுகிற கதை இந்த கதை. அதே மாதிரி திரும்பவும் சொல்லுகிறோம், சுப்பிரமணிய ராஜு பாலகுமாரனுடைய கான்டெம்பரரி, மாலன் இவருடைய சிறுகதைகள், பிரபஞ்சன் இவருடைய சிறுகதைகள். இதுல முக்கியமா ஒன்ன கவனிக்கணும். நான் சொல்றவங்களை எல்லாம் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இவர்கள் எல்லாம் வாய்ப்புக்காக, புகழுக்காக, பணத்திற்காக, பிரபலத்திற்காக யாரையும் அண்டி பிழைக்காதவர்கள். பாரதி சொல்லுகிறான், உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். அப்படிப்பட்ட கம்பீரமான எழுத்தாளர்கள் இந்த எழுத்தாளர்கள். கலைவாணியினுடைய அருள் பெற்று நடந்த எண்ணற்ற கலை குழந்தைகளின் நடுவே சென்றாலும் போதும் அந்த மகாலட்சுமி என் பின்னால் கைகட்டி வருவதானால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் என்று பேனா பிடித்தவர் ஜெயகாந்தன். எனவே வாசியுங்கள். கூடவே பிரபஞ்சன் என்று சொன்னேன். உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பாக்கியம். அதே அளவிற்கு வீச்சோடும் சிறப்போடும் கதைகளை எழுதுகிறவர், எழுதி கொண்டிருக்கிறவர் உங்களுடைய பக்கத்து மாவட்ட எழுத்தாளர், திருப்பூர் மாநகரத்தை சார்ந்த சுப்பிரபாரதி மணியன். அதோ இங்கதான் உட்கார்ந்து இருக்கார். கொஞ்சம் ஆட்சி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி முகத்தை காட்டலாம். இதோ அவர் தான். அற்புதமான சிறுகதைகள் நான் வாசித்திருக்கிறேன். திருப்பூர் மாவட்டத்து தொழிலாளினுடைய ஏக்கங்களை, வலிகளை, வருத்தங்களை பதிவு செய்திருக்கிறார் சுப்பிரபாரதி மணியன். நாதம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு, நான் அதை மிகச் சிறப்பாக மதிப்பிடுகிறேன். எனவே இளைய தலைமுறையே அதை வாசியுங்கள். ஜெயமோகன் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? எல்லாம் குறிச்சுக்கிட்டீங்களா? குறிக்காட்டி பரவாயில்ல, நல்ல விஷயங்கள் அதுவாகவே உங்கள் ஞாபகத்திற்கு வரும் அவசியப்படுகிற பொழுது. ஜெயமோகனுடைய சிறுகதைகள், குறிப்பாக மாடன் மோட்சம், படுகை, இந்த சிறுகதைகளை வாசிக்க வாசிக்க உங்கள் புத்தி விசாலமாகும். எது சரி எது தவறென்று தெரியும். ஆகவே இந்த வாழ்க்கை எளிதாகும். ஜெயமோகனுடைய சிறுகதைகள், ஏன் இணையதளமே இருக்கிறது. அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகள், இணையதளம் இருக்கிறது அவருக்கு. உங்களுக்கு ஜெயமோகன் பொன்னியின் செல்வன் படத்திற்கு வசனம் எழுதியவர் ஜெயமோகன், சண்டைக்கோழி படத்திற்கு வசனம் எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். இப்ப வசனம் எழுதுறான்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக சொல்லுகிறோம். ஆகவே எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை வலிக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை சிரமமாக இருக்கிறதோ, குழப்பமாக இருக்கிறதோ, இளைய பெண்களே, இளைய தலைமுறையே, நீங்கள் வாசியுங்கள். திரும்பவும் சொல்லுகிறோம், நூலகம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவமனை. நூலகத்தை தேடுங்கள், கசப்பாதான் இருக்கும். அதான் சொன்னேன், இந்த வயசுல உங்களுக்கு எது கசப்பா இருக்கோ அதை செஞ்சீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு வாழ்க்கை இனிக்கும். இல்லைன்னா இப்ப எது இனிப்பா இருக்குதோ, ஏகப்பட்ட இனிப்பா தான் இருக்கும். இப்ப கூட கொடுத்தாங்க எங்களுக்கு டீயோட சேர்த்து, என்ன இனிப்பு.
ஏப்பா வகை வகையான உணவு, வகை வகையான இனிப்பு. உங்கள் நூலக குடும்பத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் புத்திசாலித்தனமாக இன்னொன்று கொடுங்கன்னு வாங்கி பையில வச்சுருக்கோம். அது என்னென்ன கடையில் கிடைக்குதுன்னு வேற தெரியல. ஆகவே அப்படிப்பட்ட இப்பொழுது இனிப்பாக இருப்பதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கசப்பாக தான் இருக்கும். இதை வாசியுங்கள். ஜெயமோகனுடைய இணையதளத்தை வாசிக்கிற பொழுது, சுப்பிரபாரதி மணியன் நடத்துகிற கனவு என்கிற இதழை நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஏன் நீங்களே எழுதுங்கள். உங்களில் சிலர் எழுத்தாளராக வாங்கள். இப்பொழுதெல்லாம் பேனா பிடித்திருக்கிறவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள் இல்லையா? எனவே எழுத்தாளராக வாருங்கள். ஏனென்றால் திரும்பவும் சொல்லுகிறோம், அந்த உலகத்திற்குள்ளே போக போக நீங்கள் செழுமைப்படுவீர்கள். பேயாய் உழலும் சிறுமனமே என்கிறார் மகாகவி பாரதி. அந்த நம்முடைய மனது என்கிற பேய் தெய்வமாக மாறுவது இலக்கியத்தை மாற்றும், உங்களை மாற்றும், உங்களை செழுமைப்படுத்தும். பணம் இருப்பதால் மட்டுமே வாழ்க்கை சொர்க்கமாகி விடாது. பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாகும் என்கிற தெளிவு வரும். பணம் இருந்து விட்டால் மட்டுமே வாழ்க்கை சொர்க்கமாகி விடாது என்கிற தெளிவு உங்களுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக மீன் வறுவலும் நானும் பேசணும். மீன் வறுவல் கிட்ட நான் பேசினேன். ஆபத்தான ஆளுப்பா மீன் வறுவல். செத்த பிறகு முள்ளு வச்சிருக்க, ஜாகிரதையா சாப்பிடலன்னா உன்னை நான் கொன்னதுனால நீ பதிலுக்கு என்ன கொன்னுடுவ, தொண்டையில முள்ளு சிக்கிச்சுனான்னு. மீன் வறுவல் சொல்லிச்சு, எல்லாம் பண்ணி என்ன பண்றது, என் உடம்புல அத்தனை முள்ளு இருந்தும் தூண்டில் முள்ளுங்கிற ஒரு சின்ன முள்ளுல தானே நான் சிக்கி வீணா போயிட்டேன்னுச்சு. எனவே உங்களிடம் அறிவு என்கிற 1000 முட்கள் இருக்கிறன. பணமோகம் என்கிற முள்ளில் சிக்கி நாம் ஏமாறக்கூடாது. அதற்கு நல்ல மருந்து சிறுகதைகள். நன்றி, வணக்கம். சூரியன் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஒரு உயிரிற்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்தி சாரத்தை தருவாய் போற்றி என்கிறார். எனவே அதெல்லாம் ஒன்றும் கோபம் இல்லை. இது ஒரு பேச்சினுடைய ஒரு உத்தி. முள் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் தமிழ் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க. இந்த தமிழ் கோர்ஸ் என்னென்னா, அவர் கோச்சிக்கூடாது, மறுபடியும் கேள்விக்கு வரக்கூடாது. தமிழ் கோர்ஸ் என்னென்னா, மற்ற கோர்ஸுன்னா பல பேர்கிட்ட பரிந்துரை கேட்கணும். தமிழில் சேருதுன்னா முதல்வரே பரிந்துரைப்பார், உனக்கு மார்க் கம்மியாக இருக்கு, நீ தமிழில் சேர்ந்துக்கம்பர். ஆகவே அதை ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவது. இங்கே இருக்கிற எல்லோருமே தமிழ் ஹெச்ஓடி கிளாஸ் எடுத்திருப்பாங்கிறதுனால சொன்னோம். மற்றபடி தமிழ் மீது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, இங்கிலீஷ் மேலே வருத்தம் இல்லை. ஏன், தமிழ் இங்கிலீஷ்னால தானே நாங்களே இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறோம். கால்நடை மருத்துவ கல்லூரி பேராசிரியராக இருந்தால் கூட தமிழ்தான் என்னை எல்லாம் உங்கள் முன்னால் நிற்க வைக்கிறது. இவ்வளவு அற்புதமான வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் கேள்வி சொல்லி கொடுத்துட்டாங்களா, நீங்க கேக்குறீங்க? இல்ல நான் தான் கேக்குறேன். நீங்களா கேக்குறீங்க? நான் இப்போ தமிழ் இலக்கியம் படிச்சிட்டு இருக்கேன், முதலாம் ஆண்டு. இப்ப நான் நாவல் வேல்பாரி படிச்சிட்டு இருக்கேன். சு வெங்கடேசன் வேல்பாரி படிச்சிட்டு இருக்கேன். இந்த சிறுகதை நான் என்ன படிக்க ஆரம்பிக்கல. ஸோ எந்த எழுத்தாளர் சிறுகதையில இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கணும்? அதை தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். நீங்க லேட்டா வந்தீங்களா? இல்ல உட்காருங்க, சொல்றேன். புதுமை பித்தன் தான் சிறுகதையினுடைய மூலம். சிறுகதையினுடைய நீளம், ஆழம், அகலம் எல்லாம் புதுமை பித்தன் தான். புதுமை பித்தனில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நல்ல விஷயத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இளைய தலைமுறையே, நல்ல விஷயத்தை நீங்கள் தான் தேடி போகணும், அப்புறம் அது உங்களை விடாது. கெட்ட விஷயம் உங்களை தேடி வரும், அது உங்களை விடாது. இப்போ மோர் வாங்குறதுன்னா நீங்கள் தான் தேடி போகணும். ஏன், மோரை தானே மோர்னு சொல்லி கூவி விற்கிறாங்க. எங்கேயாவது மது வகையை எப்படி விற்றிருக்கிறார்களா? ஆகவே நீங்கள் புதுமை பித்தனில் ஆரம்பியுங்கள். திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், இவங்க தமிழ் இலக்கியத்துக்காக வாசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது, இன்றைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தை தவிர்த்து செழுமையாக வாழுவதற்கு. ஏன்னா இப்போ நான் பேசுகிற பல வயதானவர்கள் இதுதானே பேசுகிறாங்க. என்ன கேட்குறாங்க? சார், என் பொண்ணு பையன் கல்யாணத்தில் ஒன்றும் சிக்கல் வராதில்ல சார், நல்லபடியாக கல்யாணம் நடக்குமா?
இதெல்லாம் கேட்குறாங்க. பையங்களோட அப்பா ஒரு கல்யாணம் தானே பண்ணிக்குவான். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிற பொழுது இலக்கியம் புதுமை பித்தனில் ஆரம்பியுங்கள். ஜெயகாந்தன், சுஜாதா, பாலகுமாரன், சுப்பிரமணிய ராஜு, பிரபஞ்சன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் போன்றோரை நீங்கள் வாசிக்க சுப்ரபாரதி மணியன் போன்றோரை வாசிக்க நீங்கள் விசாலப்படுவீர்கள், வெளிச்சப்படுவீர்கள். இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ் இலக்கிய பேராசிரியர் எங்க தினகரன் கோச்சிட்டு போயிட்டாரா? சரி, தமிழ் இலக்கியத்தை நீங்கள் நன்றாக வாசித்தால் you would be the best counselor for life to all the people, more than a medical psychologist. ஐயா வணக்கம். பிறமொழியின் தாக்கம் சுனாமியாய் சூறாவளியாய் சுழன்று இந்த சமுதாயத்தை பீடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நல்ல தமிழ் உணர்வை, இலக்கிய ஆர்வத்தை, தூய தமிழின்பால் பற்றை ஏற்படுத்த வேண்டியது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. பாவேந்தன் பாரதிதாசன் தான் வருத்தம் கொண்டார், மணக்க வரும் தென்றலில் குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை. கேள்வி கேட்குறீங்களா? சொற்பொழிவா கேட்குறேங்க ஐயா. தனிப்பரிதம் துன்பமது தமிழர்களின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வேதனைப்பட்டார். ஆனால் தாங்கள் உரையில் எனக்கும் தமிழ் தான் மூச்சு, ஆனால் பிறர் மேல் விடமாட்டேன் என்று ஞானக்கூத்தன் சொன்னதாக சொன்னார். அப்படி நாம் அந்த உட்பொருளை நோக்கி பார்க்கும் பொழுது நான் தமிழ் பற்றோடு இருப்பதோடு தன்னளவில் அதை நிறுத்திவிடக் கூடாது அல்லவா? கண்டிப்பாக இந்த சமுதாயத்தையும் அந்த உணர்வுமயமாக ஆக்க வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த எனக்கும் தமிழ் தான் மூச்சு, ஆனால் பிறர் விடமாட்டேன் என்ற ஞானக்கூத்தனின் கருத்து எப்படி பொருந்தக்கூடும் என்பது என்னுடைய ஐயம். நீங்க என்ன வேலை சார்? தமிழாசிரியர். எங்க? பள்ளி தமிழாசிரியர். எங்க சார்? அரசு மேல்நிலைப்பள்ளி சாவக்கட்டுப்பாளையம். சாவக்கட்டுப்பாளையமா? அது எங்க இருக்கு? ஈரோடு மாவட்டங்க ஐயா. நம்ம போற வழியில இருக்காப்பா? இல்ல அப்ப ஆபத்து இருக்காது. அப்ப பதில் கரெக்டா சொல்லிடலாம் சார். சார் நம்ம நடைமுறை யதார்த்தத்தை பேசுவோம், சரிங்களா? தமிழ் தமிழ் அது ஞானக்கூத்தனோட கவிதை என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் இலக்கியத்திற்கு இத்தனை பேர் இல்லை? நாம் இன்றைய இளைய தலைமுறை எதிர்பார்ப்பது என்ன? சாவக்கட்டுப்பாளையத்திலிருந்து வந்த தமிழாசிரியருக்கு வேலை கிடைச்சிருச்சு. எதை படித்தா வேலை கிடைக்கும், எதை படித்தா சம்பாதிக்கலாம், என்ன பண்ணுனா வாழ்க்கையில் ஓரளவுக்கு வசதிகளோடு இருக்கலாம், இதுதான் இன்றைய தலைமுறையோட எதிர்பார்ப்பு. அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இப்படி வந்தால் நிறுத்திடணும்னு அர்த்தம். ஆகவே எழுத படிக்க தெரியாமலேயே தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் என்பது இருக்கிறதா இல்லையா? ஆகவே தமிழ் வாழ வேண்டுமானால் பொருளாதார ரீதியாக தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமையும், வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும், சம்பள உயர்வும், பதவி வாய்ப்பும் கொடுங்கள், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ தமிழ் இலக்கியம் படித்தவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஆகுங்க, வேலை கொடுங்க. தமிழ் இலக்கியம் படித்த பேராசிரியர்களை லைஃப் கவுன்சிலர் ஆகுங்க, வேலை கொடுங்க. சைக்காலஜிஸ்ட் கம் ரைட்டர்ஸ்ன்னு போடுங்க. அதான பண்ணிட்டு இருக்காங்க. மனித மனதை செப்பனிடுகிற இன்ஜினியர் தான் எழுத்தாளன். எனவே சார் பணமும் வேலையும் கிடைச்சதுன்னா எல்லாம் தாங்க தமிழ் படிப்போம் சார். இல்லையா, அம்மாவையே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என்று நிறுத்தி வைக்கிற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தம். உனக்கு அத்தனை அவ்வளோ பால் கொடுத்தனேடா இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிம்பாங்க. உன்னை இன்னைக்கு காலத்து பையன் கேட்குறான், மா எவ்வளோ லிட்டர்மா பால் கொடுத்த, எவ்வளோ ஜிஎஸ்டி, அப்படிங்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஐயா, நீங்கள் நிறைய எழுத்தாளர்களுடைய பட்டியல் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்கு எப்படி கடத்தணுமோ அப்படி கடத்துனீங்க. என்னோட ஒரு வேண்டுகோளாக நான் கடத்திருக்கீங்க. கருத்து கடத்தல் சொன்னேன். இப்போ பெண் படைப்பாளர்களுடைய சில பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா வாசிக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் தான். 33% எங்கெல்லாம் வருது பாருங்க. அது நல்ல கேள்வி, ரொம்ப நுட்பமான கேள்வி. நீங்க என்னம்மா முதல்ல அதை சொல்லிருங்க. நீங்களும் தமிழாசிரியரா? எழுத்தாளரும் கூட. ஐயோ, உங்க பேரு? ஷர்மிளா, ஈரோடு ஷர்மிளா. நீங்க தான் ஈரோடு ஷர்மிளாவா? ஏமா இதெல்லாம் சொல்றது இல்லையா? எல்லாம் நீ யாரா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் பேச்சை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருப்போம். சார் சார் பெரிய வெண்ணிலா என்கிற தமிழ் சிறுகதை எழுத்தாளர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க.
நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய கருத்து, என்னுடைய வாசிப்பில் அவர்களுடைய படைப்புகள் ரொம்ப கம்பீரமாக சொல்லு என் பேர என்று என்னை சொல்ல வைக்கவில்லை. என்னுடைய வாசிப்புல வெண்ணிலா ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் படிச்சிருக்கேன். அம்பை மிகப்பெரிய சிறுகதை ஆசிரியர், சூடாமணி, சிவசங்கரி, லக்ஷ்மி, இவர்கள் எல்லாம், தமிழச்சி தங்கபாண்டியன், சுகீர்தராணி, சல்மா, எல்லோருமே நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வேலையே அதுதான். வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், அதுதான் அவங்க பார்க்குறாங்க. வாசிக்கிறோம். ஆனால் ஒரு படைப்பாளி என்பவன் இல்லையா, ஒரு படைப்பாளி என்பவன் கம்பீரமாக எழுந்து நின்று கை கால்களை விரித்து தோ படி மாறு சொல் என் பெயரை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னவர்களை நான் சொல்லி இருக்கிறேன். இவர்கள் பெயரை ஏன் சொல்ல வேண்டும் என்றால் மறதி காரணம் அல்ல, படிக்காதல்ல, என்னை சொல்ல வைக்கவில்லை. இது என் பார்வை. ஈரோடு ஷர்மிளா படிச்சிருக்கேன். இன்னும் செழுமையாக எழுதினால் ஈரோடு ஷர்மிளா ஜெயகாந்தன் அளவிற்கு, பிரபஞ்சன் அளவிற்கு, பாலகுமாரன் அளவிற்கு வருவார்கள். அவர்கள் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். ஆனா அவர்கள் ஏன் பேரை சொல்லலைன்னா காரணம் ஒண்ணு இல்லை. என்ன சொல்லு என்று சொல்ல வைக்கவில்லை. அந்த அளவிற்கு நான் ஈர்க்கப்படவில்லை. இது என்னோட ரசனை. தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஆனால் என் ரசனைத்தானே நான் பேச முடியும் அல்லவா? எனக்கு இந்த ஹோட்டல்ல தோசை நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஹோட்டல்ல சாப்பிடலையா? சாப்பிட்டேன், எனக்கு இதுதான் ஈர்ப்பா இருக்கு. அப்ப உன்னுடைய நாக்கில் குறைபாடா? அவ்வாறே ஆகட்டும்.